காலத்தில் செய்யும் உதவியும் காலம் தாழ்த்தாமல் சொல்லும் நன்றியும் காலங்கள் போனாலும் நெஞ்சிலே நிலைத்திருக்கும். தேவை இருந்தால் உன்னை தெய்வம் என்பார்கள், தேவை முடிந்த பின் உன்னை தேவாங்கு என்பார்கள். எதையும் மனம் விட்டு பேசாத வரை எல்லாம் மன அழுத்தமே. கருணை ஒரு மனிதனின் உள்ளத்தில் இருக்குமானால் அவனிடத்து எல்லா உயர்ந்த குணங்களும் தானாகவே வந்து சேரும். கருணை உள்ள மனிதன் உயர்ந்த நிலையினை அடைவான். வார்த்தை எப்பொழுதெல்லாம் எல்லை மீறுகிறதோ அப்பொழுதெல்லாம் மௌனமாயிருங்கள். வார்த்தைகளால் வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏராளம். தேவைக்கு தேடுறவங்களையும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசுபவர்களையும் தூக்கி போட தயங்கவே கூடாது. ஓகே, மிக சிறிய வார்த்தை, ஆனால் ஒட்டுமொத்த உரையாடலையும் நிறுத்திவிடும். அன்புதான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து. அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதைவிட கொடிய விஷம் எதுவும் இல்லை. எப்போ நமக்காக நாம் வாழ பழகிறோமோ அப்போதான் நாம் எதிர்பார்த்த எல்லாமே எதிர்பார்க்காமல் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கை என்பது ஒருபோதும் நீ எதிர்பார்ப்பது போல அமையாது. ஆனால் நீ எதிர்பார்ப்பது போல நிச்சயம் உன்னால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும், நீ முயற்சி செய்தால். காலம் பேசாது, ஆனால் எல்லாவற்றுக்கும் காலம்தான் பதில் சொல்லும். 100 சொந்த வீடு இருந்தாலும் கடைசியில் கூலர் பாக்ஸ் வாடகைக்கு தான் எடுக்கணும். பார்த்து நடந்துக்குங்க. வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. அதில் ஒன்றுதான் யார் யாரிடம் எப்படி பழகணும், எந்த அளவுக்கு பழகணும் என்பது. அடுத்தவரின் வசதிக்கு மரியாதை கொடுக்காதீர்கள், வயதுக்கு மதிப்பளியுங்கள். ஏனென்றால் வசதி எல்லோருக்கும் வருவதில்லை, ஆனால் முதுமை எல்லோருக்கும் வரும். எல்லாவற்றையும் விட்டு கொடுப்பவன் தனக்கான வாழ்வை தொலைத்து விடுகிறான். விட்டு கொடுப்பதில் கவனமாக இருங்கள். உங்கள் சுயம் களவு போகும் வரை எதையும் விட்டு கொடுக்காதீர்கள். சாந்தமாக இருந்தாலும் ஒரு துளி கோபத்தை வெளிக்காட்டுங்கள். இல்லையேல் சிலை வைத்து பூஜையும் செய்துவிடும் இவ்வுலகம். தாழ்வு மனப்பான்மை என்பது உங்களுக்கு நீங்களே கொடுக்கும் மிக கொடுமையான தண்டனை. நாளை நீ யார் என்பதை இன்று நீ செய்யும் செயல் தீர்மானிக்கிறது. செயல் புரியும் ஆற்றல் உள்ளவன் செயல் புரிவான். அது இல்லாதவன் வெறுமனே பேசி கொண்டிருப்பான். யோசிக்காமல் நாம் செய்யும் சில செயல்கள் ஒரு நாள் நம்மை யோசிக்க வைக்கும், இதை ஏன் செய்தோம் என்று. உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்கள், ஏனெனில் உங்கள் நிம்மதியை தேர்ந்தெடுப்பது அவர்களே. பேசும்போது பயப்படாதீர்கள், பயப்படும் போது பேசாதீர்கள். பணம் இருப்பவனை தூங்க விடாது, இல்லாதவனை வாழ விடாது. கதைகளுக்கும் காவியங்களுக்கு மட்டுமே அன்பு, பாசம், நேசம் எல்லாம் பொருந்தும். அனுபவத்தில் வாழ்க்கைக்கு பணம்தான் எல்லாம். அன்பு, பாசம், நேசம் எல்லாம் சும்மா.